தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தினுடைய தலைவர் வெங்கடசுப்பு பேசுகிறேன். அருகிலே கேரளா ஹோட்டல் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயபால் அவர்களும், பெங்களூர் ஹோட்டல் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் PC ராவ் அவர்களும், தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் திரு ஸ்ரீனிவாசராஜா அவர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். எங்களை இன்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள் திரு கோவர்தன் அவர்கள், தமிழ்நாடு இன்டலெக்சுவல் விங் பிஜேபியினுடைய தலைவர் அவர்கள் எங்களை அழைத்து சென்றோம். எங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு என்னவென்று சொன்னால், உணவகங்களுக்கு ஜிஎஸ்டியில் இன்புட் டாக்ஸ் இல்லை. மற்ற அனைத்து விற்பனையாளர்களுக்கும் அந்த வசதி இருக்கிறது. ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, காரமாக இருந்தாலும் சரி, பேக்கரி ஐட்டமாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைல் ஐட்டமாக இருந்தாலும் 5% வரி இருக்கக்கூடிய இந்த வகையான விற்பனை பொருட்களுக்கு எல்லாம் இன்புட் டாக்ஸ் இருக்கிறது. உணவுப் பொருளுக்கு மட்டும் அந்த இன்புட் டாக்ஸ் இல்லை. அதை எங்களுக்கும் வழங்க வேண்டும். ஏதோ தவறுதலாக அது விட்டு போய்விட்டது, அதை ரெக்டிஃபை செய்து தர வேண்டும் என்று இன்றைக்கு குறிப்பான கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதை செய்வதற்கு ஆவணம் செய்வதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வருகிற அக்டோபர் 1, 2, 3 ஆகிய தேதியிலே சென்னை ட்ரேட் சென்டர்ல உணவு எக்ஸ்போ, உலக தரத்திலான பொருள்களை எல்லாம் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அங்கே டிஸ்பிளே செய்ய வைத்து, இங்கு தமிழகத்தைச் சேர்ந்த தென் தமிழகத்தைச் சேர்ந்த உணவகங்களுக்கெல்லாம் என்னென்ன லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் இருக்குதோ அவையும் நம்ம உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களையும் அங்கு டிஸ்பிளே வைத்து விற்பதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறோம். அதற்கு அவர்களை வேல்டிக்டரி ஃபங்க்ஷனுக்கு நிறைவு விழாவுக்கு வந்து கௌரவிக்க சொல்லி கேட்டுக்கொண்டோம். அதையும் செய்வதாக கூறியிருக்கிறார்கள். இன்னொரு மேஜர் பிரச்சனை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹோட்டல்ல 7500 ரூபாய்க்கு மேல ரூம் வாடகை இருந்தால் அந்த ரூமுக்கு 18% வரி இருக்கிறது. அந்த ரூமுக்கு மட்டும் இல்லை, தங்கும் விடுதிக்கு மட்டுமல்ல, அங்கு சப்ளை செய்யப்படுகிற உணவுகளுக்கும். அதில் ஒரு உணவகம் இருந்தால் அந்த உணவகத்தில் இருக்கிற எல்லா உணவுக்கும் 18% டாக்ஸ் இருக்கு. அதுவும் வருஷத்துல ஒரு நாள் அந்த 7500 மேல அரை வாடகை சென்று விட்டால் அந்த வருடம் பூராமே 18% கொடுக்க வேண்டும் இருக்கிறது. அது இல்லாமல் ரூம் வாடகை 7500க்கு கீழே இருந்தால் அந்த ரூம் வாடகைக்கு மட்டும் 5%, அதுக்கும் இன்புட் டாக்ஸ் கிடையாது. இந்த ரெண்டையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். நன்றி. வணக்கம். இன்று எங்களுடைய உணவக ஒரு முக்கியமான தினமாக நாங்கள் இன்று மத்திய ஃபைனான்ஸ் மினிஸ்டரை, நம்மளுடைய தமிழ்நாடு பிஜேபி இன்டலெக்சுவல் விங்கத்துடைய அமைப்பு தலைவர் திரு கோவர்தன் தலைமையில் போய் தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் சங்க தலைவரும், அதை சார்ந்த ஹோட்டல்கள், குறிப்பாக கேரளா மாநிலத்துடைய ஹோட்டல் சங்க தலைவரும், அவருடைய செயலாளர் அவர்கள், கர்நாடக மாநிலத்திலிருந்தே வந்துள்ள பெங்களூரை சேர்ந்த கௌரவ தலைவர் அவர்கள் எல்லாம் சென்று மத்திய அமைச்சரிடம் நாங்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டியில் நிறைய உணவகத்திற்கு நிறைய ஆதரவு கொடுத்து அதில் உள்ள பலன்களை எல்லாம் பாராட்டி பேசி, அவர்களை எங்களுடைய உணவு எக்ஸ்போ அக்டோபர் 1, 2, 3 தினங்களில் குறிப்பாக நிறைவு விழாவில் ஒட்டுமொத்த எங்களுடைய உணவகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மத்திய அரசை பாராட்டி அவர்களுக்கு ஒரு விழா எடுப்பதற்காக அழைப்பு கொடுத்தோம். அவர்களும் தாய் இல்லத்தோடு வருவதாக ஒப்புதல் அளித்திருந்தார்கள். குறிப்பாக எங்களுடைய உணவகத்திலே மற்ற பொருட்கள் எல்லாம் ஜிஎஸ்டி வரியிலிருந்து இன்புட் டாக்ஸ் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற உணவகங்களுக்கு, அதாவது உணவக பொருட்களுக்கு உள்ள வரி இது என்று இன்புட் இல்லாமல் இருக்கிறது. வாடகைக்கு 18%, பல மூலப்பொருட்களுக்கு 18%, பணியாளர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளங்கள் இதெல்லாம் கூட எங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கோரிக்கையாக அழைப்பு விடுக்கும் பொழுது இந்த உணவகத்துக்கு கூட எங்களுக்கு இன்புட்டை தாங்கள் தயவு செய்து புது ஜிஎஸ்டி கவுன்சில் எங்களுக்கு அதை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை வைத்தோம். அதை ஆவணம் செய்வதாக எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த இந்தியாவுடைய முழு உணவகத்திற்கும் அது ஒரு நல்ல பலனுள்ளதாக அமையும். ஆகவே எங்களுடைய கோரிக்கையை தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆவணம் செய்வதாக இன்று கூறியிருந்தார்கள். ஆகவே இன்று ஏற்பாடு செய்த அந்த அத்தனை தமிழக பிஜேபியுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஆகவே எங்களுக்கு அது ஒரு நல்ல
நிகழ்வாக இன்று அமைந்தது. நன்றி, வணக்கம். ஏற்கனவே இருக்கிற இது அந்த தலைவர் குறிப்பிட்டதை போல 7.5, அதாவது ரூம் ரெண்ட் 7,500 ரூபாய் கீழே இருந்ததுன்னா அதுக்கு 5% தான் இருக்கு. 7,500 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா அது 18%. அதே உணவகத்தில் உணவு பரிமாறப்பட்டால் கூட அதுக்கும் 18% தான். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற விலைவாசியில் அந்த 7,500ங்கிறது ரூம் ரெண்ட், சூட் ரூம், இந்த மாதிரி பல வசதிகள் உள்ள அறைக்கெல்லாம் அது இருக்கிறது. அது எங்களுக்கு கோரிக்கையை கொடுத்துருக்கோம். அதை ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்காங்க. நாங்க மெயினா கேட்டது இப்ப இனிப்பு காரம் எல்லாம் தயார் பண்றது ஒரு பக்கம், ஒரே ஸ்டோர்ல கேஸ் எல்லாம் இப்ப பைப் லைன்ல வருது. அந்த விற்பனைக்கும் அந்த பில் போடும்போது ஸ்வீட்டு, காரம், பேக்கரி ஐட்டம், அது சாக்லேட்டு, பல சிரமங்கள் இருந்தது. 234 கோரிக்கை மத்திய அரசுக்கு, அதுவும் குறிப்பாக நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம் ஆல் இந்தியா சார்பாக. அது மத்திய அரசு அதை பரிசீலனை செஞ்சு 230 பொருட்களுக்கு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அது ஒரு சில ஐட்டங்கள் மாத்திரம் அதில் விடுபட்டது. அந்த குறிப்பாக இந்த உணவுப் பொருட்களுக்கு கொடுக்கும்போது ஏழை மக்களுக்கும் எங்களுடைய சிறு வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் அது ஸ்டோர் மெயின்டைன் பண்ணுறது, அக்கௌண்டபிலிட்டி, இதெல்லாம் பிரித்து காமிக்கிறது எல்லாம் பல சிரமங்களை எடுத்து கூறணும். அதை ஆவணம் செய்வதாக உறுதி கொடுத்துருக்கேன். அது கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கு இன்னமும் அக்கௌண்ட் இதெல்லாம் செய்கிறதுக்கும் விற்பனை வரியுடைய அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சிரமம் இல்லாமல் போயிடும். அதை கோரிக்கையாக கொடுத்துருக்கோம். அதி விரைவில் அதை எதிர்பார்க்குறோம். அது ஒரு நல்ல செய்திக்காக காத்து. ஆமாம், தினமும் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இல்லை நம்ம நாட்டில். குறிப்பாக இப்போ நம்மளுடைய மழை இல்லாத காரணத்தில் அரிசி, நெல் உற்பத்தி வரவில்லை என்றால் வெஜிடபிள்ஸ் கூட உற்பத்தி குறைஞ்சிருச்சுன்னா உடனே அது விலை மார்க்கெட்டில் ஃப்ளெக்சபிளாக இருக்குது. இப்போ அரிசி விலை நிறைய ஏறிடுச்சு. இப்போ கேஸ் விலை கொஞ்சம் நிறைய ஏற்றுனாங்க. இன்னைக்கு கூட அது ஒரு 200 ரூபா வணிக பயன்பாடு சிலிண்டர் குறைவாயிருக்கு. அது ஏன் விலை ஏற்றம் வருது, ஏன் குறைக்குது? நாங்கள் மெனு ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃபுட் காஸ்ட்டுங்கிறது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பல நிறுவனங்கள் விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. பணியாளர்களுடைய வேலைக்கு வர்றவங்களுடைய சம்பள விகிதமும் நிறைய மாறுபட்டு இருக்கு. அதனால் நிர்வாகம் பண்ணும்போது சட்டங்கள் புதுசாக ஒரு திட்டங்கள் வரும்போது அதுக்கு உண்டான பலன்கள் வியாபாரிகளுக்கு சரியாக போகிறதில்லை. ஆகவே இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு முனை வரியில் கொண்டு பண்ணணும்னு அந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க. மாநில அரசும் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த உணவகத்தில் இதெல்லாம் சொல்லி இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பண்ணுறதை ஒரே சீரான விலை நம்ம நாட்டில் அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.